ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். சமீப காலங்கள்ல மக்களிடையே ஜங்க் ஃபுட் சாப்பிடுற பழக்கம் ரொம்பவே அதிகமாயிருச்சுன்னு சொல்லலாம். அதனால ஏற்படுற பக்க விளைவுகளும் மோசமாகத்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஜங்க் ஃபுட்ல பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறது மைதா மாவு தான். அது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச புரோட்டாவா இருக்கலாம், பீஸா, பர்கர், நூடுல்ஸ், பப்ஸ்னு மைதா மாவு இல்லாத ஜங்க் ஃபுட்டே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மைதா எப்படி தயாரிக்கிறாங்கன்னு இதுவரைக்கும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த வீடியோல ஃபேக்டரிகள்ல கோதுமையிலிருந்து மைதா எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். மைதாவை கோதுமையிலிருந்து தான் தயாரிக்கிறாங்கன்னு நம்மள பல பேருக்கு தெரியும். ஆனா கோதுமையை பொடிச்சு அப்படியே மைதா தயாரிக்கிறது கிடையாது. அதுக்கு பல கட்ட ப்ராசஸ் இருக்கு. அதனால தான் கோதுமையிலிருந்து மைதா வந்தாலும் கோதுமை மாவுக்கும் மைதா மாவுக்கும் வித்தியாசங்கிறது நிறையவே இருக்கு. ஏன் இந்த மைதா மாவும் கோதுமை மாவும் கோதுமையிலிருந்து வந்தாலும் வித்தியாசமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கோதுமையோட ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும். நாம ஒரு கோதுமை தானியத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு 3 லேயர்ஸ் இருக்கு. இதுல வெளியிருக்கிற பகுதியை பிராண்ட் அழைப்பாங்க. இதுல ஃபைபர்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் நிறைந்து இருக்கும். அதற்கு அடுத்து இருக்கிற உட்பகுதியை எண்டோஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில பெரும்பாலும் ஸ்டார்ச் மற்றும் குளூட்டன் ஃபார்ம்ல கார்போஹைட்ரேட் ஆனது காணப்படும். அது கூடவே புரோட்டீன்ஸும் இருக்கும். அதற்கு அடுத்தபடியா கடைசியா இருக்கிற உட்பகுதிக்கு பேரு ஜெர்ம். இதுல விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிக அளவுல இருக்கும். ஆனா மைதா தயாரிக்கும் போது கோதுமையில இருக்கிற பிரானையும் ஜெர்மையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. எண்டோஸ்பெர்ம் மட்டும் பயன்படுத்தி தான் மைதாவானது தயாரிக்கப்படுது. இனி அடுத்தபடியா ஃபேக்டரியில மைதாவை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வயல்கள்ல இருந்து கோதுமையை அறுவடை பண்றதுல இருந்து தொடங்குது இந்த மைதாவோட ப்ராசஸ். இங்க ஹார்வெஸ்டிங் மெஷின்ஸை பயன்படுத்தி கோதுமையை அறுவடை பண்ணி அவைகளை பெரிய பெரிய சாக்குகள் அடைக்கிறாங்க. இல்லனா மிகப்பெரிய வண்டிகள்ல அதை லோட் பண்ணி ஃபேக்டரிகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃபேக்டரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கோதுமையை டம்பிங் இல்லனா இன்புட் பாயிண்ட் வழியா ஃபேக்டரிகளுக்கு உள்ள அனுப்புவாங்க. அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட கோதுமையில இருந்து லேப் டெஸ்டுக்காக சாம்பிள் ஆனது எடுக்கப்படும். இந்த லேப் டெஸ்ட்ல தான் கோதுமையில எவ்வளவு மாய்ஸ்சர் இருக்கு, புரோட்டீன், குளூட்டன், நியூட்ரிஷன் லெவல் எல்லாம் எவ்வளவு இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. அதன் பிறகு கோதுமையை ஒரு ஸ்பெஷல் பக்கெட் கன்வேயர் மூலமாக ஃபேக்டரியோட டாப்ல இருக்கிற ஸ்டோரேஜ் கிடங்குக்கு எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா பெரும்பாலான ஃபேக்டரிகள் ஒரு டாப் டு பாட்டம் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. அதாவது ஃபேக்டரியோட டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பா பயன்படுத்தி கோதுமையை மைதாவா மாத்துறாங்கிறது அர்த்தம். இதனால இப்படி செய்யறாங்கன்னா கிராவிட்டி ஆனது இந்த ப்ராசஸ மிகவும் எளிமையாக்கிறதா சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ங்கிறது ப்ரீ கிளீனிங் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ்ல கோதுமையானது ஒரு ட்ரம் சிவின்னு அழைக்கப்படுற ரொட்டேட்டிங் ஃபில்டருக்குள்ள அனுப்பப்படுது. இதுல கோதுமையில இருக்கிற தேவையற்ற கயிறு, பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை நீக்கிறாங்க. இப்படி சுத்தம் செய்யப்பட்ட கோதுமை அடுத்தபடியா கிராவிட்டி கிளீனர்ங்கிற ஒரு மிஷினுக்குள்ள அனுப்பப்படுது. இது ஒரு ஸ்பெஷலான அரவை மிஷின்னே சொல்லலாம். ஏன்னா 2 அடுக்கு கொண்ட இந்த மிஷின்ல கோதுமை மேலிருந்து கீழ் நோக்கி தள்ளப்படுது. இதனால கோதுமையில இருக்கிற அவுட்டர் லேயர், அதாவது தமிழ்ல சொன்னோம்னா உமியானது தனியா பிரிக்கப்படுது. தோல் உரிக்கப்பட்ட கோதுமையானது அடுத்த கட்ட ப்ராசஸ்க்காக எடுத்து செல்லப்படுது. இதன் பிறகு பியூரிபிகேஷன் ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதோட முதல் கட்டமா ஃப்ளோ பேலன்சர்ங்கிற ஒரு மிஷினுக்குள்ள இந்த கோதுமையை அனுப்புறாங்க. அதன் பிறகு இந்த கோதுமையானது மேக்னெட்டிக் டி ஸ்டோனர்ங்கிற ஒரு மிஷினுக்குள்ள அனுப்பப்படுது. இந்த மிஷினுக்குள்ள கோதுமைகள் அனுப்பப்படும் போது அந்த கோதுமையில இரும்புகள் சார்ந்த பொருட்கள், அதாவது போல்ட், ஒயர் போன்ற பொருட்கள் ஏதாவது இருந்தா இந்த மிஷினானது அதை தனியா பிரிச்சு எடுத்துரும். அதன் பிறகு இந்த கோதுமை ஒரு வைப்ரோ டி ஸ்டோனர் வழியாக அனுப்பப்படுது. இந்த வைப்ரோ மிஷினானது ஒரு தனித்துவமான அரவை அமைப்பை கொண்டு இருக்கும். இந்த மிஷினானது கோதுமையில ஒட்டிட்டு இருக்கிற இன்னும் சில அசுத்தங்களை சுத்தமா பிரிச்செடுக்கும். இதன் பிறகு இந்த கோதுமை வைப்ரேட்டிங் டில்டட் ஸ்கிரீன் அமைப்பை கொண்ட ஒரு டி ஸ்டோனருக்குள்ள அனுப்பி வைப்பாங்க. இந்த மிஷின்ல கீழிருந்து மேல் நோக்கி வேகமா ஏரை புஷ் பண்ணுவாங்க. அதனால இது வழியா கோதுமை போகும்போது இதுல இருக்கிற பெரிய சிறிய கற்களும் கண்ணாடி துண்டுகள் போன்ற எடை அதிகம் இருக்கிற அசுத்தங்களானது கீழே விழுகும். அதே சமயத்துல கோதுமையானது இன்னொரு திசைக்கு அப்படியே தள்ளப்படும். இந்த மிஷின் உண்மையாலுமே ரொம்பவே எஃபிஷியன்டா வேலை செய்யக்கூடியது. ஏன்னா இங்கிருந்து 1 மணி கோதுமையும் கூட வேஸ்டா போகாது. கற்கள், கண்ணாடி துண்டுகள்ல இருந்து கோதுமையை கரெக்டா இந்த மிஷின் ஆனது பிரிச்செடுக்கும். அடுத்தபடியா இந்த கோதுமை ஒரு ஸ்கவுரர் மிஷினுக்குள்ள அனுப்பப்படுது. சொல்லப்போனா இது நம்ம ஒரு சுத்தம் செய்யும் மிஷின் சொல்லலாம்.
அதுல ஒரு ரொட்டேட்டிங் ட்ரம்மும் ரோலரும் இருக்கும். அந்த ரோலர்ல கூர்மையான பல் போன்ற அமைப்புகள் காணப்படும். இதற்கிடையில கோதுமை மணிகள் போகும்போது அந்த கோதுமை மணிகள்ல ஒட்டி இருக்கக்கூடிய தேவையில்லாத அசுத்தங்களும் தோள்களும் சுத்தமா பிரிச்செடுக்கப்படுது. அப்படி சுத்தம் செய்த பிறகு அந்த ரொட்டேட்டிங் ட்ரம்ல இருந்து கீழே இருக்கிற ஒரு மிஷினுக்கு அந்த கோதுமைகள் அனுப்பி வைக்கப்படும். இப்படி சுத்தம் செய்த கோதுமையை மேலும் சுத்தமாக்குறதுக்காக ஆஸ்பிரேஷன் சேனல்ங்கிற அடுத்த கட்ட மிஷினுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க அதிவேகமா காத்த இந்த கோதுமையில செலுத்துவாங்க. அப்படி செலுத்தும் போது அந்த கோதுமையில ஏதாவது மிச்சம் மீதி ஏதாவது அசுத்தங்கள் இருந்தா அவைகள் இந்த ப்ராசஸ் மூலமாக முழுவதுமா நீக்கப்படும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியும் போது அந்த கோதுமையானது ரொம்பவே சுத்தமான தரமான ஒரு கோதுமையா மாற்றப்பட்டிருக்கும். இதன் பிறகு கோதுமைகளை கிரீன் வாஷர்ங்கிற மெஷின்குள்ள அனுப்புவாங்க. இதுவரைக்கும் கோதுமைய ஏர் அதாவது காத்த வச்சு கிளீன் பண்ணாங்க. இந்த இடத்துல கோதுமைய தண்ணீரை வச்சு கிளீன் பண்ணுவாங்க. இப்படி தண்ணீரால சுத்தப்படுத்தப்பட்ட கோதுமை அடுத்தபடியா ஒரு ஹீட்டிங் சேம்பருக்குள்ள அனுப்பப்படுது. அங்க இந்த கோதுமையில சரியான அளவுல வெப்பத்தை செலுத்தி அதில் இருக்கிற மாய்ச்சரை முழுவதுமா நீக்கி ட்ரையான கோதுமையா வெளியெடுத்து அதை அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. அப்படி ட்ரையான கோதுமைய கன்வேயர் பெல்ட் மூலமாக ஸ்டோரேஜ் ரூமுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸ்டோரேஜ் ரூம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ட்ரம் தான் அவங்க ஸ்டோரேஜ் ரூம்னு அழைக்கிறாங்க. அங்க கோதுமையானது கெட்டு போகாம சரியான பதத்துல பாதுகாக்கப்படும். இதன் பிறகு கோதுமையிலிருந்து மைதா தயாரிக்கிறதுக்கு இன்னும் சில படிநிலைகளானது இருக்கு. இப்படி பாதுகாக்கப்பட்ட கோதுமையானது அடுத்தபடியா மாய்ச்சர் மெஷரிங் டிவைஸ் குள்ள அனுப்பப்படுது. இங்க மைக்ரோவேவ் மற்றும் ஆப்டிகல் சென்சார்ஸ் பயன்படுத்தி கோதுமையில எந்த அளவுக்கு நீரோட அளவு இருக்குன்னு அவங்க செக் பண்ணுவாங்க. அடுத்தபடியா இந்த கோதுமைகளை ஒரு டர்போ ஐசர் ட்ரம்முக்குள்ள அனுப்புறாங்க. அந்த மிஷின்குள்ள ஒரு ஸ்பின்னிங் ரொட்டேட்டர் இருக்கும். அதுல கோதுமை கூட அவங்க தண்ணீரை மிக்ஸ் பண்ணுவாங்க. இதனால கோதுமையும் தண்ணீரும் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த ப்ராசஸ்ல கோதுமையில இருக்கிற நீரோட அளவு 7% இருந்து 20% வரைக்கும் உயர்த்தப்படும். இதன் பிறகு இந்த கோதுமைய ஒரு மிகப்பெரிய டேங்கருக்குள்ள அனுப்பி இத 10 இருந்து 12 மணி நேரம் அப்படியே வைப்பாங்க. 12 மணி நேரம் ஆன பிறகு அந்த ட்ரம்முக்குள்ள குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை செலுத்துவாங்க. இந்த ப்ராசஸ்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி கோதுமையோட அவுட்டர் லேயரான பிரான் ஆனது ரொம்பவே ஹார்டா மாறும். அதற்கு அடுத்தபடியா இருக்கிற எண்டோஸ்பெர்ம் ஆனது சாஃப்ட் ஆகி பஃப் போன்ற அமைப்புக்கு மாறும். இப்படி மாற்றப்பட்ட கோதுமை அடுத்தபடியா கிராக்கிங் மில் வழியா செலுத்தப்படும். இங்க 2 ரோலர்கள் இருக்கும். அவைகள் டிஃபரண்டான ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகக்கூடிய ரோலர்களா இருக்கும். அதனால இந்த மிஷின் வழியா கோதுமைகளை செலுத்தும் போது அவைகள் மாவு மாதிரி பொடியாது. அதற்கு பதிலா கொரகொரப்பா இருக்கிற தூள் போன்ற அமைப்புக்கு மாறும். இந்த ப்ராசஸ்ல தான் பிரான், எண்டோஸ்பெர்ம் மற்றும் ஜெர்ம தனித்தனியா பிரிச்செடுக்கிறாங்க. அப்படி பிரிச்செடுத்தாலும் இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று கலந்துதான் காணப்படும். இப்படி கலவையா இருக்கிற இந்த பொடிகளை அடுத்தபடியா ஒரு பியூரிஃபைங் மிஷினுக்குள்ள அனுப்புவாங்க. இந்த பியூரிஃபையரை செமோலினா பியூரிஃபையர்னு சொல்லுவாங்க. இந்த பியூரிஃபையர்ல பல அடுக்குகளா ஃபில்டர் ஆனது அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு லெவல்லயும் ஃபில்டரோட சைஸ் சின்னதாகிக்கிட்டே போகும். இந்த ஃபில்டர்கள் வழியாக சூடான காத்தானது கீழிருந்து மேல் நோக்கி செலுத்தப்படும். இப்படி செய்யறதால எடை குறைவா இருக்கிற பிரானும் ஜெர்மும் மேல் நோக்கி நகரும். எடை அதிகமா இருக்கிற எண்டோஸ்பெர்ம் ஆனது கீழ் நோக்கி வரும். இப்படிதான் எண்டோஸ்பெர்ம் பிராண்ட்ல இருந்தும் ஜெர்ம்ல இருந்தும் தனியா பிரிச்செடுக்கிறாங்க. இப்படி தனியா கிடைக்கிற இந்த எண்டோஸ்பெர்ம் நாம சுஜி அதாவது ரவைன்னு அழைப்போம். இந்த செமோலினாவை பயன்படுத்தி அல்வாக்களும் தயாரிப்பாங்க. அடுத்தபடியா இந்த ரவை போன்ற அமைப்பு மைதா தயாரிக்கிறதுக்காக ஒரு ரோலர் மிஷின்குள்ள அனுப்பப்படுது. அங்க இந்த செமோலினாவானது பல ரோலர் இயந்திரங்களுக்குள்ள அனுப்பப்பட்டு அவைகளை நல்லா அரைச்செடுக்கிறாங்க. அப்ப இவைகள் நல்லா மாவு போன்ற அமைப்புக்கு மாறும். அதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் 200 மைக்ரானுக்கும் கீழே போகிற வரைக்கும் இந்த அரவை ப்ராசஸ் ஆனது திரும்ப திரும்ப நடக்கும். அப்படி பொடிக்கப்பட்ட அந்த மாவோட மைக்ரான்களோட அளவு 20 மைக்ரான்களுக்கும் கீழே போகும். இப்படி 20 மைக்ரான்களுக்கும் கீழே இருக்கிற இந்த மாவு போன்ற பொடியானது பிளான் ஷிஃப்டர்ங்கிற அடுத்த கட்ட மிஷினுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த மிஷின்ல பல அடுக்குகளா பாக்ஸ் போன்ற அமைப்பு காணப்படும். அந்த பாக்ஸ்கள் எல்லாமே ஒரே அளவா சுழலக்கூடிய ஒரு அரவை இயந்திரமா செயல்படும். அப்படி இந்த மிஷின் வழியா இந்த மாவை செலுத்தும் போது அவைகள் ஒவ்வொரு பாக்ஸ் போன்ற அமைப்பையும் கடந்து ரொம்பவே நைஸான மாவு மட்டும் கீழே ஸ்டோர் ஆகும். இதத்தான் நாம மைதாவா பயன்படுத்துறோம். பொதுவா மைதா மாவோட மைக்ரான் அளவுன்னு பாத்தீங்கன்னா 10 இருந்து 100 மைக்ரான்களுக்குள்ளதா இருக்கும். இப்படி அரைத்திருக்கப்பட்ட இந்த மைதா மாவை அப்படியே ஓபன் ஏர்ல சிறிது நேரம் வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் ஆனது இந்த மாவோட ரியாக்ட் ஆகி இந்த மாவுக்கு வெள்ளை நிறத்தை கொடுக்குது. ஆனா சில கம்பெனிகள் இந்த வேலையை சுலபமாக்குறதுக்காகவும் மைதாவோட வெள்ளை நிறத்தை ரொம்பவே குயிக்கா அடையறதுக்காக சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க. அது என்ன கெமிக்கல்ஸ்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா பென்சோயில் பெராக்சைடு இல்லனா பொட்டாசியம் புரோமைட பயன்படுத்துவாங்க. அவைகளை ஆட் பண்ணி இந்த மாவை ப்ளீச் பண்ணி அந்த மாவை வெள்ளை நிறமா மாத்துவாங்க. இந்த ரெண்டு கெமிக்கல்ஸுமே ரொம்பவே ஆபத்தான ஒரு கெமிக்கல்ஸா இருக்குது. பொதுவா ஃப்ளோர், ரவா, மைதா எல்லாமே கோதுமையில இருந்து தயாரிக்கப்படுறதா இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ருசியானது தனித்தனியா இருக்குங்கிறதா நிதர்சனமான உண்மையா இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் நான் முன்பே சொன்ன மாதிரி மைதால பிரானும் ஜெர்மும் கிடையாது. இது போக கோதுமையில இருந்து தயாரிக்கப்படுற கோதுமை ரவையோட மைக்ரான் அளவுன்னு பாத்தீங்கன்னா 1000 இருந்து 1500 மைக்ரான் வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு இதிலிருந்து தயாரிக்கப்படுற வெள்ளை ரவையோட மைக்ரான் அளவுன்னு பாத்தீங்கன்னா 400 இருந்து 800 மைக்ரான் அளவுக்கு இருக்கும். அதுவே கோதுமை மாவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மைக்ரான்களோட அளவு 300 இருந்து 400 மைக்ரான் அளவுக்கு இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட மைதாவோட மைக்ரான் அளவு தான் ரொம்பவே குறைவு. நான் முன்பே சொன்ன மாதிரி அவைகளோட அளவு 10 இருந்து 100 மைக்ரான்கள் அளவுக்கு தான் இருக்கும். இப்படி எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு இந்த மைதா மாவானது பேக் பண்ணி விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுது. இப்படிதான் பலகட்ட ப்ராசஸுக்கு அப்புறம் கோதுமையிலிருந்து மைதா மாவானது ஃபேக்டரிகள்ல தயாரிக்கப்படுது. நியூட்ரிஷன் வேல்யூவும் கிடையாது. அதே சமயத்துல ஆபத்தான கெமிக்கல்ஸ் கலந்திருக்கிற இந்த மைதாவால தயாரிக்கப்படுற பொருட்களை அதிக அளவுல நம்ம சாப்பிட்டா நம்ம உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் வரும்னு டாக்டர்கள் தொடர்ந்து எச்சரிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.